Hebron Ministries. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எப்படி கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும்? பொட்டலம் கிடைக்குமா? பொட்டலம் கிடைக்காது, புடவை கிடைக்காது. என்ன கிடைக்கும்? தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்தா கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். 6வது வசனம் பாருங்க. 6வது அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும், கர்த்தர் மெர்சிஃபுல் கிரேஷி, இரக்கமும் கிருபையும் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால 4 தலைமுறை சாபத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிக்கணும். ஐயோ 4 தலைமுறை அதான் எனக்கு அடிக்குது, அதான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த 4 தலைமுறைகள் அந்த என்ன பண்ற சாபங்கள் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 4 தலைமுறை, அப்போ 996 தலைமுறைகள், 1000 வருஷங்கள் நான் உனக்கு இரக்கம் செய்வேன், இரக்கத்தை காப்பேன். உங்களுக்கு இந்த 4 சாபத்தை பற்றி கவலைப்படாமல் 996 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? 1000 தலைமுறை கர்த்தர் அந்த இரக்கத்தை காப்பார். அப்போ 1000 வருட அரசாட்சியில் நீங்களும் நானும் காடப்படணும்னா என்ன காரணம் செய்யணும்? அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். 2வது என்ன செய்யணும்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது இரக்கத்தை பெற்றுக்கொண்டா அவர் தலைமுறையிலே நம்மை சேர்த்து விடார். தலைமுறை எத்தனை வருஷம்? 1000 வருஷங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அவனுடைய சமூகத்தில் தாழ்த்தவனே. எனக்கு 4 சர்வீஸ் நான் எடுத்தேன் சரியா? 5வது சர்வீஸு எடுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏடா வாழ்க்கை அப்படி நினச்சா 5வது சர்வீஸு எனக்கு பலன் இல்லாமல் பண்ணு வர ஆண்டவர். நான் சொல்லுவேன் 1வது சர்வீஸில் இருக்கிற பலனு 4வது சர்வீஸில் இதில் 30 டிகிரி இருந்தால் 100 டிகிரி ஃபாஸ்ட்டாக போன ஆண்டவர். அந்த டயர்ட்னஸ் வரக்கூடாது அப்படின்னு தான் ஜெபிச்சுட்டு வருவேன். எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் ஆண்டவர் நம்ம பற்றி பிரசங்கம் பண்ணுறது. ஹல்லேலூயா. அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேணும்? ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதும் திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுக்கணும் நமக்குள்ளேயே. அப்போ நேரம் ஆண்டவரே இரக்கம் செய்கிறா இருக்கீங்க, சமூகத்தில் நான் இரக்கம் கொடுக்குறீரே, 1000 தலைமுறை நான் உன்னோடு கொடுப்பேன்னு சொல்லிடுறேன். 1000 தலைமுறை எப்படி ஆண்டவரே அதை நான் பெற்றுக்கொள்வதுன்னு சொன்னால் எக்ஸோடஸ் யாத்திரையாகவும் 20:6 பாருங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறோர். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யும். அப்போ அந்த இரக்கத்தை உங்களுக்கு பெற்று 1000 தலைமுறை உங்களை இரக்கம் பண்ண என்ன செய்யணுமா? உங்கள் தலைமுறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். சொல்லுங்கள், அன்பு கூற வேண்டும். அதில் அன்பு கூறுறதுனா எப்படி கூறுறது? எப்படி கூப்பிடுறது அன்பு? இன்றைக்கி வந்தாப்பா ஒன்றை நீ மட்டும் இல்லைன்னா செத்தே போயிருப்ப. அடுத்த நாள் சனியனை எதுக்கு தான் வந்தியே தெரியல. ஃபஸ்ட்டு நாள் அப்படியே உருக்கத்தோடு பேசுறது. அடுத்த நாள் ஹனி சனி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹனி சனி அது ஏதான் தருதலை தகுந்துன்னு தெரியல. இப்போ கண்ணா பண்ண என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குதோ எல்லாத்தையும் திட்டுறது. ஆனால் ஒரு நாள் புகழறது, ஒரு நாள் திட்டுறது. ஃபஸ்ட்டு பார்த்தா 2 பேரும் க்ளோஸாக வரும். ஒன்றா கையை கொத்துன்னு வருவாங்க. என் பேக்கை நீ பிடிச்சிக்க, இந்த பேக்கை கூட நான் எடுத்துக்கிறவா, உன் பேக்கை நான் எடுத்துக்கிட்டு வரவா, நீ கவலைப்படாத நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பேக் மூஞ்சி பார் போகுது பாரு, பேக்கை தூக்கிட்டு போகுது. இதுக்கெல்லாம் ஒரு பேகு. அந்த அன்பு என்ன பண்ணுச்சு? அந்த பிரிவினை வந்தவுடனே கண்ணாவன திட்ட ஆரம்பிச்சிடுது. அது போல அப்போ ஆனால் இயேசு காமிச்ச அன்பு எப்படி? அன்பு சிலுவை வரையிலும் அன்பு. ஹல்லேலூயா. முள்முடி அப்படியே சூட்டுறாங்க. ஒவ்வொரு அந்த முடி அந்த அது அந்த அந்த இதுலையும் எத்தனை முள் இருந்துச்சு. அது மாதிரி 3 அப்படியே பின்னி தான் அந்த கிரீடத்தை செய்கிறாங்க. அப்போ எத்தனை இருக்கும்? அதை தலையில் அடிக்கிறான், டங்குன்னு அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான் அப்படின்னா கிரீடம் ஒரு இயேசு பெரிய ராஜா, யூதருக்கு ராஜா சொல்லிட்டார். யூதருக்கு ராஜா அட்ரா டம்முன்னு அடிக்கிறான். எவ்வளோ பெரிய கடவுள் அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்னா அந்த மூளையில் அது இறங்கிச்சுன்னா சில பேருக்கு பார்த்தீங்களா
அந்த கை கால் விழுந்து போயிடும். எதுக்கு விழுந்து போகுது? அந்த பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா கை கால் விழுந்து போயிடும். பிரெயின் ஸ்ட்ரோக் வருது போடுறாங்க. பிரெயின் அந்த பிபி யாரெல்லாம் ஏற்றோன்னு அந்த பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா கை கால் விழுந்து போயிடும். ஏசு மேலேயோ போகக்கூடாது, சிலுவையே தூக்கக்கூடாது. பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்து போய் அப்போ அந்த அளவுக்கு அவனுங்களுக்கெல்லாம் தெரியுமே, அடித்து உள்ளே இறக்குறானுங்க. அது கபாலத்தை பொத்துக்கொண்டு போச்சுன்னு சொல்லி எழுதுறான். பயங்கரமாக இருக்குது. பிளட்டு பீறிட்டு கொண்டு வருது. அவன் மயக்க அடித்து விழணும். திரும்ப சாட்டையால் அடிக்கிறான். பிளட்டெல்லாம் போயிடுச்சுன்னா நடக்க முடியாது. அவர் சிலுவையில் போயிட்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையிறதுக்கு போகிறாங்க. அப்படின்னு ஒரு சில காரியம் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு வேற சொல்கிறார் அவர். அதை வெக்கப்படுத்தணும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காகவும் இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பயங்கரமான, அதுதான் உண்மையான அன்பு. எந்த குடும்பத்திலே அதை பார்க்க முடியுமா? கணவன் மனைவி பிள்ளைகள் எங்கேயுமே இந்த அன்பை பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எவர்லாஸ்டிங் லவ், நித்திய அன்பு உனக்கு இருக்கணும். அதுதான் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. ஷோயிங் mercy to who love me and keep my commandments. சத்தியா அன்பு கூறணுமா? அப்புறம் என்ன செய்யணுமா? என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். அப்போ அன்பு கூற வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை, அந்த காரியங்கள் ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. 6 மணி சர்வீஸில் 7:15 வர்றது, அது கற்பனை கை கொள்றதா? இல்லை. 6 மணி சர்வீஸ்னா 6 மணிக்கு ஆண்டவரை பார்க்க போகிறோம். ஓடி வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நேரத்துக்கு வரும்பொழுது கற்பனைகளை கை கொள்கின்றாய். இல்லை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நீ ஒன்று மாற்றிக்கொள்கின்றாய். அவ்வளோதான். மாற்றணும். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். பாரு ஆண்டவர் எவ்வளோ என் மேலே அன்பு வச்சுருக்கான். அந்த அன்பு என்ன பண்ணும்? உனக்கு 1000 தலைமுறை கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். நீங்கள் காமிக்கிற கொஞ்சம் அன்பு அது என்ன, 1000 தலைமுறை. வேலைக்கு ஒழுங்காக போயிடுறோம், மற்றவங்களுக்கு எல்லாம் போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அந்த நேரத்தை என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மரம் மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். அப்புறம் வாசிங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனுக்கு தண்டியாமல் விடா. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணுறது? வீணிலே வழங்குறது. அப்போ அது ரொம்ப ரொம்ப, யூ ஷல் நாட் டேக் த நேம் ஆஃப் த லார்ட் யுவர் காட் இன் வெயின். அப்போ அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. அப்போ கண்ட இடத்துல இயேசுவை பற்றி பேசக்கூடாது. கண்ட இடத்துல ஆண்டவர் எங்கே என்னது பன்னிக்கு முன்னாடி முத்த போடாதன்றார் ஆண்டவர். அது போல் தேவையில்லாத ஆளுங்கிட்ட பேச, ஆண்டவரை நேசிக்கத்தக்கதாய் நீங்கள் பேச வேண்டும். அப்போ யார் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எல்லா இடங்களும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது வேற, வீணிலே வழங்குறது வேற. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வீணிலே வழங்கினா கர்த்தர் உன்னை தண்டிப்பார். 2 காரியத்தை வச்சுக்கணும். இப்போ 7 காரியங்கள் எந்தெந்த இடத்துல வீணில் வழங்குறீங்கன்னு சொல்கிறேன். டக்குன்னு முடிஞ்சால் குறிச்சிங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போக்ரஸினா போலியாய் நடிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தின் என்ன செய்கிற? வீணிலே வழங்குற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அவன் கேட்குறான், ஆர் யூ a Christian? Yes, I am a Christian அப்படின்றான் பாருங்க. give me 2 verses from Bible அப்படின்னு கேட்குறான். 2 வசனத்தை சொல்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான்? ஈன்னு இருக்கிறான். அவனுக்கு வசனம் தெரியல. போன வாரத்தில் ஒரு இன்டர்வியூ, அப்போது அந்த பையன் என்கிட்ட வரான். அவனை நான் பண்ணால் அவன் இன்னொரு பேர் இருந்துச்சு. அந்த பேரை பற்றி நான் கவலைப்படலை. சரின்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ அவனே நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே கேட்கட்டுக்குமா சொல்கிறான், சார் நான் சர்ச்சுக்கு போகிறேன் சார்ன்றான். டே உனக்கு கேட்கவே இல்லையே. நான் மாட்டிக்கிட்டான். நம்ம எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இவர் யூரியாவை மாட்டிக்கிறாரு. சிது வலையை தலையை கொடுக்கும் பாரு, அந்த மாதிரி கதை இது. உடனே என்ன பண்ணிட்டாரு, நான் கிறிஸ்டியன் சார் அப்படின்னா ஒன்றுது. அப்போ என்ன பண்ண, நான் எந்த கோயிலுக்கு போகிறேன்னு கேட்டேன். நான் சின்னமலை இது சைதாப்பேட்டை ஏஜி சர்ச்சுக்கு போகிறேன் சார். வெரி குட். யாருப்பா பாஸ்டர்? தெரியல சார். என்னடா தெரிலன்ற, எத்தனை வருஷமாக போகிறேன்? 4 வருஷமாக போகிறேன். பாஸ்டர் தெரியலையா? பாஸ்டர் பேர் தெரியாதா? அப்படி ஒரு கம்பெனி வேலை செய்கிறாரா? எந்த கம்பெனியில் தெரியாது. எப்போ 4 வருஷம் அந்த கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனி பேர் கூட தெரியாமல் இவர் எதுக்கு அங்கே போகிறாருன்னு தெரில. அப்போ நான் சொன்னேன், சார் ரைட், வெரி குட். உடனே சொல்கிறாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னா. பேப்டிஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் அது என் மனைவிக்கு தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். என் மனைவி கூட கிறிஸ்டியன் சார். அப்புறம் பிள்ளைங்க
அது கூட கிறிஸ்டின் தான் சார். ஏன் இந்த வேலை வாங்குறதுக்கு எப்படிலாம் நடிக்கிறான் பாரு, என்னென்னலாம் பண்ணுறான், இவனை கேட்கவே இல்லை. நான் அவனை எடுத்திருப்பேன். ஆனால் அந்த கோல்மால் பண்ணவனும் எடுக்கலை. போகிறான். பார்த்தா சரி, நான் கேட்டேன் பைபிள்னு ஒன்று இருக்குது தெரியுமா? கடைசியாக கேட்ட ஒரு கேள்வி, பைபிள்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார், தெரியும் சார். அதில் ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இருக்க அப்படி முடிக்கிறான். அப்புறம் சரிண்ணா, அதில் மொதல் சாப்டர் என்னன்னு கேட்டார். அப்படி தலை சொரிஞ்சான். மொதல் சாப்டர் தெரியாது. ஒரு 4 வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்காரு. அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் ஒன்று இருக்க, புதிய ஏற்பாடு ஒன்று இருக்க, அதில் மொதல் சாப்டர் என்னடான்னு கேட்டேன், மேத்யூ. அதையும் முழிக்கிறான். நான் சொல்கிறேன், நீ போ, நீ கிளம்புனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலியாகி ஹிப்போக்ரசி, கடவுளுக்கு தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்குகிறாய். ரெண்டாவது கவனன்ட் பிரேக்கிங், உடன்படிக்கை மீறுதல். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படி உடன்படிக்கை பண்ணுறாரு? நான் இந்த ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், அல்லேலூயா, என் நாமத்தை நீ பெருமைப்படுத்துவாய், பின்வரும் சந்ததிக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உடன்படிக்கை, இந்த கவனன்ட்டை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஞானஸ்தானம் எடுக்கும்போது, கல்யாணம் பண்ணும்பொழுது இந்த உடன்படிக்கை தேவன் பண்ணுறாரு. பரிசுத்தாவியம் நீங்கள் ஆண்டோட கேட்குறீங்க, ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. ரெண்டாவது, அப்போ மீறிட்டுனா நீ தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறாய். மூணாவது காரியம் ரேஷ் ஸ்வேரிங். அப்படின்னா உணர்ச்சி மிகுதியில் ஆணையிடுதல். ஹல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம என்ன செய்வோம்? சத்தியமாக நான் உனக்கு இதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்போம். ஆனால் உனக்கு கொடுக்க முடியாது, கெப்பாசிட்டி இருக்காது. உணர்ச்சியில் என்ன பண்ணிடுற? உணர்ச்சியில் சொல்லிடுற, கொடுத்துடலான்னு கொடுடுற. அப்போ நீ என்ன சொல்லணும்? இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு, நானாக கொடுத்துருவேன், உன்னை ஏமாற்ற மாட்டேன். டைம்லாம் என்னால் எமோஷனல் ஆகாமல், வேகம் விவேகம் ரெண்டும் முக்கியம். வேகம் இருக்கணும், அதே சமயத்தில் விவேகம் ஞானத்தோடு கூட பேச வேண்டும். அது மூணாவது ரேஷ் வாரிங். நாலாவது காரியம் என்னென்னா ஃபால்ஸ் வாரிங்கன்னா பொய் ஆணையிடுதல். நான் உனக்கு 10 பவுன் நகை போடுறேன், இவருக்கு 5 பவுன் கூட வசதி இருக்காது. அப்போ எப்படியா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவார்? 10 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பார், கல்யாணம்லாம் பண்ணணும். அப்போ அவருக்கு ஒரே குஷியாக இருக்கும், எல்லாம் கொஞ்சம் அப்படி பண்ணி பண்ணிட்டோம். நான் ஒரு நாள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரில. அந்த இதில் ராயபுரத்தில் ஒரு கல்யாணம் நடத்தும், நானும் சிட்ரிக்கு கல்யாணம் நடத்தும்போது அங்கே போன உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இப்பொழுது பாஸ்டர் எடிசன் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த க்ரௌடில் நிறுத்து அப்படின்னு ஒருத்தன் நிறுத்து, என்ன தேவ செய்தி அப்படி கேட்டா போட வேண்டிய நகையை போடல, எல்லாம் டூப்ளிகேட்டு, கவரிங் நகையை போட்டாரு. பீரோ வாங்கி தர்றாரு, பீரோ வாங்கி தரல, கட்டில் வாங்கி தரலாம், கட்டில் வாங்கி தரல, இந்த கிரைண்டர் எதுவுமே வரல. என்ன கல்யாணம்? என் பையன் தாலி கட்ட மாட்டான். பொய்யாய் ஆணையிடுதல், இதெல்லாம் வாங்கி தர சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன்? டேய், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க. அப்படியே இறங்கி அவன் சின்றிக்கு அண்ணா 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 என்ன நீ வாப்பா பேசாப்ப, அவனுக்கு இப்போ முடிய போகிறதில்லப்பா, அவனே தாலி கட்டுக்கிறான், ஓடி போகிறான், உனக்கேண்டா, நம்ம போகலாம்ப்பா, இந்த பிரச்சனை நமக்கு ஏண்டான்ட்டு நான் கார் ஏறி வந்துட்டேன். கல்யாணம் நடந்தால் நடக்கலையா நமக்கு தெரியாது. ஓகே, அது உணர்ச்சி. பொய் ஆணையிடுதல். தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்க, நீ கிறிஸ்தவன் பண்ணுற தேவன் திட்டங்கள், ஆனால் நீ சொன்னதை செய்யவில்லை. ஏன்ட்ட இவ்வளோதான் இருக்கா? இல்லை, நகைலாம் போட மாட்டாங்க, நான் பியூர் பெண்டிகாசு, எதோ அப்படி சொல்லு. எங்கள் நகை போடுற 10 பவுன் நகைக்கிறேன், நகை போடக்கூடாதுங்க பாருங்க, நான் கூட போடல பாருங்க, நகை கேட்க மாட்டான்ல, கேஷு. ஐயோ எவ்வளோ நீங்கள் டவரி தெரியும்? ஐயோ, பெண்டிகாஸ்டில் அதெல்லாம் கிடையாதுங்க. சாப்பாடு ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறாங்க. அந்த ஆஃபீஸுக்கு கொஞ்சம் பணம் கொண்டு அது கட்டிடலாம். இப்படி உண்மையை பேசிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் அதுக்கு தகுந்த ஆளை கர்த்தர் கொடுப்பார். எப்படி மிஸ் பண்ணுவார் உடனே? அல்லேலூயா. அதனால் பொய் ஆணையிடுதல். 5வது காரியம் பார்த்தீங்கன்னா சுயநலமாய் இருத்தல். அல்லேலூயா. சுயநலமாக நான் மட்டும் சாப்பிட்ணும், மற்றொன்னும் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, அவன் சார் என்ன பண்ணணும் சார், என் வீட்டில் என் பையன் சார், அவன் தங்கியிருக்கான் சார், அவன் தனியாக சுமாட்டோவில் ஆர்டர் பண்ணி
பீட்சாவும் அதுவும் தின்றான் சார், ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டான் சார். அவன் ஐடியில் வேலை செய்கிறான் பொழுது இவங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரு ரசம் சோறுலாம் அவருக்கு பிடிக்கிறப்ப ஐடிக்கு போயிட்டார். அவர் ஒரு நிமிஷத்தில் ஃபாரினராக மாறிட்டார். அவர் இப்போல்லாம் பீட்சா கேஎஃப்சி தான் சாப்பிடுவார். அவர் முன்னே அது கூழ் குடிச்சிட்டு இருந்தது, கஞ்சி ஏதாவது இருக்கும் கலை, அது அந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்த ஆள் இப்போ வந்து பீஸா ஆர்டர் பண்ணுது. ஏன்னா முன்னாடி வந்து அப்பா அம்மா இப்போ இது படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டார். இப்போ சம்பளம் 65,000 அவர் இந்த கஞ்சிலாம் ரசச்சோரெலாம் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அவர் ஒன்றுமே சார் என் மான் ஆர்டர் பண்ணுறான் சார், ஆனால் ஒரு பீஸு கூட அம்மாவுக்கு வேணுமா அப்பாவுக்கு வேணுமா தரல சார். உனக்கு பீஸா பிடிக்கும் எனக்கு பிடிக்கும். அப்புறம் ஏன் பாலே ரெடி சரி இப்போ திருண்டு போகிற விட்டு போ. திருண்டு போகிற ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் தெரியும் அவனுக்கு பீஸா சாப்பிட்டதெல்லாம் கொழுப்பாக மாறும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். அதனால் விட்டுடு. அதுபோல் என்னென்னுச்சு சுயநலமாக இருத்தல், தனக்காக வாழறது. இத்தனை நாள் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து என்ன செய்யும், வாழ வேண்டும் அப்படின்ற நினைப்பு இருக்கணும். 6வது காரியம் ஜஸ்டிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு தப்பு பண்ணிடுறீங்க. அந்த தப்பு பண்ண உடனே அந்த தப்பை என்ன பண்ணுறது, நான் அப்படி பண்ணவே இல்லையே, நான் அப்படி செய்யவே இல்லையே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. சவுல் என்ன பண்ணுறான், வந்து ஆண்டவர் சொல்கிறான் வந்து இதுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டு வாடான்றான். அவன் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுறான். அப்போ சாமுவேல் கேட்குறான், அந்த ஆட்டு சத்தம் என்னடான்னு கேட்குறான். அவர் சொல்கிறார் உடனே என்ன சொல்லிருக்கணும், பலி கொடுக்கறதுக்கு பிடிச்சி வந்தேன், என்ன மாதிரி அடிக்கிறான் பார். என்ன சொல்லிருக்கணும், தவறு பண்ணிட்ட மன்னிச்சுங்க சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஜஸ்டிஃபை பண்ணுறான், நியாயப்படுத்துக்கிறான். தன்னை யாராவது தப்பாக நினச்சிட போகிறாங்க, நான் ஒரு கிங்கு, என்னை போய் தப்பாக நினைக்கலாமா? மேனிப்புலேஷன் இருக்கிறது. அப்போ சொல்ற, டேய் நீ ரெண்டகம் பண்ணுற, பில்லி சூனியத்துக்கு சமம். அப்போ மேனிப்புலேட் தேவனுடைய பிள்ளைகள் பண்ணக்கூடாது. ரைட்னா ரைட்டு, ராங்கனா தப்பு, முடிஞ்சு போய் என்ன பண்ண போகிற, வெட்டிட போகிறாங்க. அவர் குத்துறாருன்னா அவர் ஜெயிலுக்கு போக போகிறார். ஏன் நீ கவலைப்படுற? அதனால் என்ன பண்ணுற, மேனிப்புலேஷன் பண்ணக்கூடாது. அது வந்து தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்குகிறாய். அல்லேலூயா. அப்போது அவன் என்ன பண்ணுறான், நரகத்துக்கு போய் விடுகிறான் சவுல். தவறுகள் செய்யும் பொழுது தேவனுக்கு ஐயோ சவுலை நான் ஏற்படுத்திக்கிற மனஸ்தாபமாக இருக்கணும், கர்த்தர் வேதனைப்படுறார். வீணிலே வணங்குறான் தேவ நாமத்தை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு சவுல் கீழ்ப்படியவில்லை. அப்போ நீங்கள் கீழ்ப்படியாமல் நியாயப்படுத்தக்கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. தப்புட சாரி மன்னிச்சுங்க, மஸ்ட் லேர்ன் டு சே நோ இன் சர்டன் ஏரியாஸ், ரைட்? அப்போ நியாயப்படுத்த. 7வது காரியம் தேவன் பெயரால் சபிப்பது. எப்படி பண்ணுறது? ஆனால் ஒரு கடவுள் ஒருத்தவங்க சொல்கிறான் உங்கள்கிட்ட, என்ன உங்கள் கடவுள் அவ்வளோ பவர் இருக்கலாம்? ஆமாங்க, ஒன்றும் இல்லைங்க, எத்தனையோ நாள் சர்ச்சுக்கு போகிறாங்க, வேஸ்ட்டுங்க அந்த கடவுள். தேவனை என்ன பண்ணுற, கர்ஸ் பண்ணுற. உன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார், ஞானஸ்தானம் கொடுத்தாரு, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தாரு, உனக்கு பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றினார். நீ மரித்தால் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்ற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உனக்கு உருவாக்கினார். 1000 வருடம் அவரோடு கூட வாழுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அப்போ என்ன செய்யணும், நாம் தேவனை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. அப்போ தேவனை சபிக்கும், தேவனை பற்றி பேசும்பொழுது தேவனுடைய நாமத்தை வீணிலே 7 காரியங்கள் மைண்டில் நினச்சிக்கணும். அந்த 7 காரியங்கள் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா வந்துச்சு, நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் காணிக்கலாம் சர்ச்சில் கேட்கறது கிடையாது, எனக்கு அது மாதிரி ஆசை. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆள், உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் தேவன் வந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டோட சொல்ல டு கோல்கேட் மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒரு பாகம். அப்போ அந்த காணிக்க தசம பாகம் அதில் தேவனை கொடுக்கும் பொழுது தேவன் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் பெரிய பிளஸ்ஸிங். அதெல்லாம் அது நமக்கு புரியறதில்ல. சில சமயத்தில் நமக்கு என்ன புரியறதில்ல, சமயத்தில் புரியறதில்ல. ஐயோ டயத்து எப்படி 10ல் 1 பாகம் எப்படி குறைக்கிறது, அதில் எப்படி செய்யறது, இதில் யோசிப்போம். ஆனால் அதில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறேன். நான் ஒரு நாள் சொன்ன ஆண்டவர்கிட்ட, இந்த 10ல் 1 பாகம் கொடுக்கறது ஒரு நாள் 9 பாகம் கொடுக்குற மாதிரி என்ன மாற்றுவாங்க. இந்த நாள் வரலையும் கர்த்தர் 9 பாகம் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். எங்கள் செலவு ரொம்ப கம்மி, ஆனால் மாத செலவுகள் எங்களுக்கு அதில் 1/2 பாகம் தான் செலவு. அவ்வளோ செலவில் எங்களுடைய சாப்பாடு வீடெல்லாம் இதாகிடுச்சு. இல்லை என்னது வீட்டு வாடகை கொடுக்கறதில்ல, ஒன்றும் இல்லை, வெறும் எலக்ட்ரிசிட்டி பில் தானே கட்டுறோம். ஆண்டவர் தேவன் அப்போ எங்களுடைய செலவுகள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருடைய கிங்டத்து. சர்ச்சு பணம் சேர்ந்துனா ஒரு சர்ச்சை கட்டுறது, அதிகமாக பணம் சேர்ந்தால் ஒரு சர்ச்சை கட்டுறது, அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் அதுபோல் கர்த்தர் உங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா,
ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவாதி தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க. 4வது காரியத்துக்கு போவோமா? 4வது காரியம் பாருங்க, ஆண்டவருடைய சமுத்திரம். அப்போ என்ன செய்யணும்னா, மத்திய ஒன்று வாசிட்டு போயிடலாம். மத்திய பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மத்திய 6:14 பாருங்க. மனுஷுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிப்பார். ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரே நான் மற்றவங்களை மன்னிக்க பழகி கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு வந்து கெடுதி செய்தால் அவங்கள மன்னிக்கணும். மன்னிக்க மூஞ்சை திருப்பிக்கணும் போகக்கூடாது. ஹalleluya. டம்மு டிம்முன்னு மூஞ்சை காமிப்பீங்க. இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் மூஞ்சை காமிக்குங்க, கண்ணக்கு மேலே தூக்கிங்க, என்னென்னலாம் செய்வீங்க சேஷ்டை, அதெல்லாம் செய்யக்கூடாது. என்னது, ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான் மன்னிச்சிட்றேன் ஆண்டவரே. ஏம்மா என் மேலே கோபமாக இருக்க, நேற்று நீ தான் திட்டினேன், பரவாயில்லம்மா, அவன் மன்னிச்சிட்டம்மா, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சமாதானமாக ஜெபம் பண்ணும்பா அப்படி சொல்லுப்பார். அந்த அம்மா ஒரு நாள் உன்னை கையை பிடிச்சின்னு மன்னிப்பு கேட்கும். ஹalleluya. மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியார். அப்போ 1000 தலைவரோட ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய் விடுகிறோம். வெஞ்சன்ஸு இருக்கக்கூடாது. வெஞ்சன்ஸ் என்ன கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை திட்டிட்டு போயிட்டானா, அதுக்கு சுவிட்சர்லாந்தில் திட்டிட்டு போயிட்டானா. அந்த அந்த அம்மா வெயிட் பண்ணியே இருந்துச்சான். அவன் அந்த போயிட்டு வரும்பொழுது என்ன பண்ணோம், அவன் அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்வெட்டர் போட்டுப்பாங்கள்ல, அதில் அந்த குளிருக்கு அந்த ஸ்வெட்ரு அந்த போட்டுப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிச்சான், நீ திட்ட போயிட்ட மௌனம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வெட்டரை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சான். அவரு வேலையில் வந்து ஆடுது, உடம்பெல்லாம் ஆடுது. எங்கே ஸ்வெட்டர்னு தேடுறாரு, எல்லாத்தையும் பார்க்குற ஸ்வெட்டரை காணும், எங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கு போய் எடுத்துக்கோட்டுச்சான். பார்த்தீங்களா, இதான் வெஞ்சன்ஸு, பழிக்கு பழி வாங்குறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம மன்னிக்கணும். சொல்லுங்கள், மன்னிக்கணும். மன்னிப்பேன், என்னையும் மன்னிப்பார் ஆண்டவர். சொல்லுங்கள், என்னையும் மன்னிப்பார் ஆண்டவர். சரி, 4வது காரியம் வந்து காட்ஸ். அப்போது அவர் தலைமுறையில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுவார், தன்னுடைய சுதந்திரத்தை தருவார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை தருவார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை தருவார். நல்ல சத்தமாக, கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை தருவார். அவர் தலைமுறையில் என்னை சேர்த்து கொண்டார். கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எக்ஸோடஸ் 34:8-9 வாசிங்க. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து கொண்டு, அப்போ இதெல்லாம் கேட்ட உடனே 1000 தலைமுறை உனக்கு இரக்கம் செய்வேன், உனக்கு நான் என்ன செய்வேன், உன் தலைமுறையிலே நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன், 1000 தலைமுறை உன்னோடு கூட இருப்ப சொன்னேன். ஐயோ, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான்னு சொல்லி மோசே என்ன பண்ணுறான், தரை மட்டும் குனிந்து ஆண்டவரை பணிந்து கொள்கின்றான். ஹalleluya. அப்புறம் என்ன செய்யறான், 9ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தவர்ல வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து, நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் சொல்றான். நீரோ எங்கள் அக்கிரமம் சொல்றான். பார்த்தீங்களா, அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், சுயநலமா வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக கிறிஸ்தவன் அத்தனை பேரும் மற்றவர்களுக்காக வாழ பழகி கொள்ள வேண்டுமா, அக்கிரமத்தை பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள். சொல்லுங்க, கர்த்தாவே எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள். டியூட்ரானமி பாருங்க 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு ஆதாமின் புத்திரை வெவ்வேறாக பிரித்த காலத்திலே இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தர் ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணார். ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எல்லைகளை கர்த்தர் கொடுத்துறார். ஹalleluya. அந்த பாருங்க எவ்வளோ அருமையான இந்த சந்ததிக்கு சுதந்திரமா கூட, சுதந்திரம்னா என்ன, சொத்துக்கள், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, அந்த தேசத்திற்கு கொடுக்கின்றார், அந்த ஜாதிக்கு கொடுக்க, ஜனத்துக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, the Lord's portion is his people போட்டுருப்பாருங்க. கர்த்தருடைய ஜனமே அவரு எல்லாத்தையும் கொடுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் என் பங்குன்னு சொல்றாரு. அவருக்குன்னு எந்த பங்கையும் வைத்துக்கல, தனக்கு இருந்த எல்லா பங்கையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நீ தான் என் பங்குன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன செய்யறாரு பாரு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம், அவன் தான் இன்ஹெரிட்டன்ஸ். எனக்குடைய சொத்துக்கள் எல்லாம் யாரா அவன் உரிமை அப்படின்னா என்னுடைய யாக்கோபின் சந்ததி. ஹalleluya. நீங்களும் நானும் யாரு, யாக்கோபினுடைய சந்ததி. ஹalleluya. அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். கானான் தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரிக்க செய்கிறாரு. ஆனால் வருகிற நாட்களில் பரம கானானை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஹalleluya. அப்போ அந்த இம்மையில மாத்திரமில்லை, மறுமையிலும் தேவன் என்ன பண்ணுறாரு,
சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். உங்களை என்னை அப்படிதான் கண்டுபிடிச்சாரு, நடத்தினாரு, உணர்த்தினாரு. அப்புறம் என்ன செய்யறாரு? அவனை தமது கண்மணியை போல காத்தருளும். கடைசி வரையும் தன் கண்ணு மணி எப்படி அந்த ஐ லேஷ் காக்குறதோ அப்படியே அந்த கண்ணு அது போல கர்த்தர் உங்களை என்னையும் காக்க வல்லமை உள்ளவராக இருக்க. கடைசி வசனம் எக்ஸோடஸ் 19 யாத்திரையாகும் 19:5 பாருங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நானும் என்ன செய்யணும், அந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சுதந்திரத்தை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், உன் சந்ததிக்கு எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்தா 5ஆவது வசனம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். நீங்களே எனக்கு சம்பத்துனா என்ன? சம்பத்தா? ஓ, சம்பத்துன்னு சொல்லலாம். சம்பத்து என்ன? ட்ரெஷர். நீங்க தான் என்னுடைய பொக்கிஷம். நீங்களே எனக்கு சகல ஜாதிகளிலும் நீங்களே எனக்கு சொந்த இனிமே நீங்க சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய பொக்கிஷம் ஆண்டவரே நான். ஹல்லேலூயா. சம்பத்தா இருப்பீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? வாக்கை கேட்டு உடன்படிக்கை கை கொள்ள வேண்டும். நீங்கள் ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரோடே நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள். இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்து விடு. இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று என்ன பார்க்கும் பொழுது, முதல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும். ஹல்லேலூயா. பிரசன்ஸ் அதில் நாடணும். அப்படி பிரசன்ஸ் நாடும்போது தேவன் என்ன பண்ணுறவங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அந்த இரக்கம் எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை கர்த்தர் இரக்கம். 4வது காரியம், அந்த தலைமுறைகளை சேர்த்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். தன் பங்கை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு என்று இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.